பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியரின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழந்தாள் படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, நீர் அனைத்துலகையும் படைத்து உமது ஆற்றலாலும் அன்பாலும் பராமரித்து வருகிறீர். உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் பெற்ற நாங்கள் நன்றியர்களோடு உம்மை ஆராதிக்க இறை பிரசன்னத்தை உணர அருள் தாரும். பெண் குழந்தைகள் ஞாயிறாக இந்த ஞாயிறை ஆசரிக்கும் போது பெண் குழந்தைகளுக்கான எங்கள் பொறுப்பை உணரவும், பெண் குழந்தைகளை பாதுகாக்கவும் ஆற்றலையும் உறுதியையும் தாரும். ஆராதனையில் பங்கெடுக்கிற அனைத்து பெண் குழந்தைகளையும் சபையாரையும் ஆசீர்வதியும். தேவ சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிற இந்த நேரம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விற்கும் எங்களுடைய திருச்சபையினுடைய வாழ்விற்கும் நன்மையாய் சபையாக அமைய கர்த்தர் உதவி செய்யும். உடைய திருக்கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 16வது பாடலை பாடுவோம். எல்லாருக்குமா உன்னத கர்த்தாதி கர்த்தரே நீ வாழ்க இயேசுவே. ஞான பாடலிலே 16வது பாடல். Om Sava Medite
வாழ்க இயேசுவே. இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பாடம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வரை உள்ள இறை வசனங்கள். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதித்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க ஆயத்தப்படும் வண்ணமாக எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் என்ற பாடலை பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே.
நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞானமும் நீரே, தானமும் நீரே, நியாயமும் நீரே, என் தானமும் நீரே. ஞானமும் நீரே, தானமும் நீரே, நியாயமும் நீரே, என் தானமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே, என் மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே, என் மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமுறை வசனம் மத்தேயு நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 28வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். பெண் குழந்தையை பாதுகாத்தல் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த ஞாயிறு பெண் குழந்தைகள் ஞாயிறாக ஆசரிக்கப்படுகிறது. திருச்சபை கடவுளின் திருவுடல். இதில் அவயவங்களாக இருக்கிற ஒவ்வொருவரின் பங்களிப்பும் முக்கியமானது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த வேதாகமும் பெண்களையும் பெண் குழந்தைகளையும் தனிமைப்படுத்தி பார்க்கவில்லை. சங்கீதம் 127:4 சொல்லுகிறது, பிள்ளைகள் ஆணோ பெண்ணோ கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லுகிறது. கடவுள் உலகை படைத்தபோது ஆணையும் பெண்ணையும் சமமாகவே படைத்தார். ஒரே விதமான மதிப்பையும் கனத்தையும் கொடுத்தார். ஆனால் மனிதன் அவைகளில் வேறுபாட்டையும் ஏற்றத்தாழ்வையும் ஏற்படுத்தினான். இதனால் அதிகம் பாதிக்கப்பட்டதும் பாதிக்கப்படுவதும் பெண்களும் பெண் குழந்தைகளும் தான். இந்தியாவில் இன்றும் வருடத்திற்கு ஏறத்தாழ 7,50,000
பெண் சிசுக்கள் கருவிலேயே அழிக்கப்படுகின்றனர். போதிய உணவும் ஊட்டச்சத்தும் கிடைக்காமல் 50 லட்சத்திற்கும் அதிகமான பெண் குழந்தைகள் இந்தியாவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் இன்று இந்தியாவில் அதிகரித்து வருகிறது. தாயின் கருவறை முதல் கல்லறை வரை பெண்கள் அனுபவிக்கும் கொடுமைகள் ஏராளம். சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் கௌரவமாகவும் வாழ வேண்டிய பெண் குழந்தைகள் துன்புறும்போது திருச்சபையாக திருமறையின் வெளிச்சத்தில் நின்று அவர்களை பாதுகாப்பது அவசியமானதாகும். மத்தேயு 15வது அதிகாரத்தின் 21 முதல் 28 வரையுள்ள வசனங்களில் நாம் காணும் முதல் காரியம் வாழ்வை பறிக்கும் தீமை. வாழ்வை பறிக்கும் தீமை. மத்தேயு 15:22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஒரு தாயின் மன அழுத்தத்தையும் மன உளைச்சலையும் இந்த கூக்குரல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. தன் அன்பு மகள் பிசாசின் கட்டுகளால் பாதிக்கப்பட்டு வேதனை உறுவதை கண்டு அந்த தாய் சகிக்கக்கூடாமல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து கதறுகிறாள். தீமையானது நம் கண் முன்னே நம் பிள்ளைகளை பிடித்து வைத்திருக்கிறது. உலகத்தின் வல்லமைகள் நம் பிள்ளைகளை தன் கரங்களில் வைத்து நெருக்கி கொண்டிருக்கிறது. கண்டும் காணாதவர்களைப் போல நாம் சென்றுவிடக்கூடாது. எந்த பிரச்சனை என்றாலும், நம்மால் தீர்த்து வைக்க முடியாத போராட்டம் என்றாலும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்னால் வந்து நிற்கும்போது அவர் நம் அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். புலம்பல் 2:19 சொல்லுகிறது, எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. பிள்ளைகளின் வாழ்வை பாதிக்கும் காரியங்கள், பிள்ளைகளின் வாழ்வை பறிக்கும் காரியங்கள் நம்மை சுற்றியே நிற்கிறது. பிள்ளைகளை பாதுகாக்க நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் ஜெபம். கானானிய ஸ்திரீயின் ஜெபம் அவள் மகளை பாதித்த தீமையிலிருந்து அவளை விடுவித்து பாதுகாத்தது. சத்ருவின் பிடியிலிருந்து அவள் மகளை பாதுகாத்தது. இன்றைக்கும் ஆண்டவரோடு உள்ள உறவு, ஜெப வாழ்வு நம்முடைய வாழ்க்கையிலே எந்த தரத்தில் காணப்படுகிறது? இந்த அதிகாரத்தில் நாம் காண்கிற 2வது காரியம் வலியை தரும் சமூகம். வலியை தருகின்ற சமூகம். மத்தேயு 15வது அதிகாரத்தினுடைய 26வது வசனம். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். யூத சமூகத்தை ஆண்டவர் இயேசு இந்த வசனத்தில் வெளிப்படுத்தி காட்டுகிறார். யூத சமூகத்தில் பெண்களுக்கு மதிப்பில்லை. அதிலும் புற இன பெண்களை யூதர்கள் நாய்களைப் போல
அருவருப்பாகவும் இழிவாகவும் கருதினர். பெண் பிள்ளைகளை நாய்க்குட்டிகளுக்கு ஒப்பாக கருதினர். பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய தேவ ஜனங்கள் பிறருக்கு வலியை உண்டு பண்ணினார்கள். வலியோடு உள்ளவர்களை வலுப்படுத்த தவறினார்கள். இப்பெண் ஒரு கானானிய பெண் உதவிக்காக இயேசுவை நோக்கி கதறினாள். 23வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவரிடம் ஒரு பதிலும் சொல்லவில்லை. பொதுவெளியில் யூதர்கள் பெண்களோடு பேசுவதில்லை. அவர்களை இரண்டாம் தரமாகவே கருதினார்கள். யூதர்களின் மனநிலைமையை ஆண்டவர் இயேசு இங்கு பிரதிபலித்து காட்டுகிறார். யூதர்களின் எண்ணம் மேசியா காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரை மீட்க வருவார், புறஜாதியாரை கைவிட்டு விடுவார். இது சுயநலம். 24வது வசனம். யூதர்களின் சுயநலம் வலியை தரக்கூடியது. இருமாப்பை அவர்களுக்குள்ளாக அது ஏற்படுத்தி இருந்தது. பெண்கள் புற இனத்தார் மீதான ஒரு அக்கறையின்மையை யூத சமூகத்திலே நாம் பார்க்கிறோம். அது வலியை தரக்கூடியது. நம்முடைய சுயநலம் பிறருக்கு வலியை தரக்கூடியது. நமக்குள் இருக்கிற நான் என்ற எண்ணம் பிறரை இழிவுபடுத்தக்கூடியது. ஆண்டவர் இயேசுவோ அந்த பெண்ணை பாராட்டினார். அவளுடைய மனதுயரத்திற்கு மருந்திட்டார். அப்பெண்ணினுடைய தாழ்மையை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த பெண்ணின் மகளுக்கு சுகம் தந்து அனைத்து வலியையும் அகற்றினார். பிறருடைய வார்த்தை, பிறருடைய செயல்பாடு நமக்கு வலியை தந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் சமூகமே வலி நிவாரணி. நானும் நீங்களும் கூட வலியை ஆற்றுபவர்களாக இருக்க வேண்டும். பிறரை வேதனைப்படுத்துகின்றவர்களாக, பிறருக்கு வலியை தருகின்றவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. இந்த அதிகாரத்தில் 3வதாய் நாம் காண்கின்ற காரியம் வாழ்வு தரும் இயேசு. வாழ்வு தரும் இயேசு. மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதித்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். கானானிய பெண்ணின் நம்பிக்கை ஆண்டவர் இயேசுவின் மீது இருந்தது. அவள் ஒரு புற இன பெண், புற சமய பெண் என்றாலும் ஆண்டவர் இயேசுவின் மீது அளவற்ற விசுவாசம் வைத்திருந்தாள். இயேசு கிறிஸ்து அவளுடைய விசுவாசத்தை பெரியதென்று பாராட்டினார். இன்று நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? பெற்றோரின் விசுவாசம் கிறிஸ்து இயேசுவில் இருக்கின்ற பொழுதுதான் பிள்ளைகளையும் கிறிஸ்தவ விசுவாசத்தில் வளர்க்க முடியும். ஓசியா 4:6 கர்த்தர் எச்சரிப்போடு தேவ ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். உபாகமம் 6வது அதிகாரம் 6-7 வசனங்கள் சொல்லுகிறபடி பிள்ளைகளுக்கு வேத சத்தியங்களை கற்றுக் கொடுத்து ஆழமான விசுவாசத்தில் அவர்களை வளர்ப்பது பெற்றோரின் கடமையாகும். கானானிய ஸ்திரீயின் விசுவாசம் ஒரு பெரிய விடுதலையை அந்த குடும்பத்தில் கொண்டு வந்தது. அந்த குடும்பத்தில் இருந்த அந்த பெண் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை விடுதலையையும் அற்புதத்தையும்
எப்படி கானானிய ஸ்திரீயினுடைய மகளுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்ததோ அதை போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. பாவத்திலும் அசுத்தத்திலும் சாபத்திலும் அழிந்து போகாதபடிக்கு தேவ வார்த்தை நம்மை பாதுகாக்கக்கூடியது. ஆண்டவர் இயேசு தருகின்ற புதிய வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் சொந்தமாக்குவோம். கடவுள் நேசிக்கின்ற பெண் குழந்தைகளை நேசிப்போம். வாழ்வை பறிக்கும் தீமையிலிருந்து பெண் குழந்தைகளை பாதுகாப்போம். வலியை தருகின்ற சமூகத்தினின்று பெண் குழந்தைகளை பாதுகாப்போம். வாழ்வு தருகின்ற இயேசுவுக்கு நேராக பெண் குழந்தைகளை வழிநடத்தி அவர்கள் வாழ்வை பாதுகாப்போம். இந்த வார்த்தைகளால் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 243வது பாடலை பாடும். கர்த்தர் என் பக்கமாகில் எனக்கு பயமே. ஞான பாடலிலே 243வது பாடல். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, பெண் குழந்தைகளை நேசிக்கிற
எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஞாயிறிலும் பெண் குழந்தைகள் ஞாயிறாக ஆசிரித்து பெண் குழந்தைகளுடைய நல்ல வாழ்வை குறித்து சிந்திக்க கர்த்தர் பாராட்டின தயவு நினைத்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களிலும் திருச்சபையிலும் இந்த சமூகத்திலும் ஏராளமான பெண் குழந்தைகளை நீ தந்திருக்கிறீர். அவர்களுடைய நல்ல வாழ்வை கருத்திலே கொண்டு அவர்களுடைய நல்ல எதிர்காலத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பெண் குழந்தைகளுக்கு வருகின்ற எல்லா பேராபத்துக்களையும், சமூகத்திலிருந்து வருகிற தீமைகளையும், சத்துரு கொண்டு வருகிற எல்லா விதமான சோதனைகளையும் எங்கள் ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறீர். அதன் மத்தியில் பெண் குழந்தைகளுடைய வாழ்வு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தீமைகள் தம்முடைய பிள்ளைகளை விழுங்கி போடாதபடிக்கு ஒவ்வொரு தீமையிலிருந்தும் கர்த்தர் விடுவித்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மிஷனரிகள், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் பெண்களுக்கு எதிரான அநீதிகளுக்காக போராடின போராட்டங்களையும் அதற்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்ததையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் தாமே அவர்களுடைய வரிசையிலே நாங்களும் பெண் குழந்தைகளுடைய நல்ல வாழ்விற்காக, உரிமைகளுக்காக, ஆசீர்வாதமான எதிர்காலத்திற்காக போராடவும் அவருடைய நல்ல வாழ்விற்கு பொறுப்பேற்கவும் தக்கதான ஒரு இருதயத்தை தந்து நடத்தவும் வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. அப்படியே கர்த்தருடைய கரம் இந்த சமுதாயத்தில் எந்த இடங்களிலே இன்னமும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான தீமைகள் பெருகி இருக்கிறதோ அந்த தீமைகளை கர்த்தர் அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எந்தெந்த இடங்களிலே பெண் குழந்தைகள் அவர்களுடைய நியாயங்களுக்கென்று போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக போராடுகிற ஒவ்வொரு அமைப்புகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதன் வழியாக பெண் குழந்தைகளுடைய வாழ்விலே இன்னமும் நல்ல மேம்பாடுகள் உண்டாக, கர்த்தருடைய தயை உண்டாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். தேசத்திலே கர்த்தர் தந்திருக்கிற தலைவர்கள், ஆட்சியாளர்களை தம்முடைய கரத்தில் எடுத்து தம்முடைய கருவியாய் தம்முடைய சித்தம் செய்ய பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சித்தத்திற்கு மாறாக தேவனுடைய திருச்சபைக்கு விரோதமாக நிற்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் அந்த பொறுப்பிலிருந்து, பதவியிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்து உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களை கர்த்தர் கொண்டு வந்து இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உலகம் முழுவதிலும் சமாதானத்தை கர்த்தர் அருளி செய்யும். யுத்தங்களின் சத்தங்கள் ஓய்ந்து அமைதியான சூழ்நிலைமை திரும்புவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. நாடுகளுக்கு இடையிலே சமாதான உறவுகள் எட்டப்பட, அமைதியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற, இது நிமித்தமாக உலகத்திலே அமைதி உண்டாக கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபைக்காக, ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேராயத்தினுடைய கரங்களிலே நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம். பேராயத்திலும் அமைதியான சூழ்நிலைமை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல மாற்றங்களும் முயற்சிகளும் முன்னெடுக்கப்படுகிற பொழுது கர்த்தர் அவற்றின் வழியாக திருச்சபைகளை ஆசீர்வதிக்க, பேராயத்தை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். பேராயருக்காக, பேராய தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரங்களிலே அவர்கள் கருவிகளாய் பயன்படுத்தப்படட்டும். ஒவ்வொரு திருச்சபையினுடைய மக்களும் இந்த சமுதாயத்திலே கர்த்தருடைய சாட்சிகளாக நிற்க கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கின்றோம். கனிகளற்ற ஜீவியத்தை கர்த்தர் மாற்றி கனிகளுள்ள ஜீவியத்தை தந்து ஆசீர்வதிக்கவும் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு தேசத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தேவையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். பாரத்தோடும் கண்ணீரோடும் வியாதி நடுவில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல விடுதலையும் தெய்வீக சுகத்தையும் தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும்.
படிப்பிலே கவனம் செலுத்த முடியாதபடிக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கும் தேவ நல்ல கல்வி ஞானத்தை தந்து படிப்பிலே கவனம் செலுத்தி முன்னேற்றத்தையும் உயர்வையும் காண அருள் செய்ய நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்ப்ப ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல விடுதலை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபித்து காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கடாட்சி தருள நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பமாயிருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையிலும் கருத்தொருமித்த அன்புறவோடு ஜெபத்தோடு வாழ்க்கை கட்டி எழுப்புகிற நல்ல அனுபவங்களை தந்து கருத்து வேறுபாடுகள் இல்லாதபடிக்கு ஒற்றுமையோடு ஐக்கியமாய் வாழ்ந்திருக்கிற அனுபவங்களை தந்து ஆசீர்வதிக்க நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் இருக்கிற முதல் வயதான பெற்றோரையும் கர்த்தர் பலப்படுத்தும். பிள்ளைகளால் நேசிக்கப்படவும் அன்பு காட்டப்படவும் ஆதரிக்கப்படவும் கர்த்தர் உதவி செய்வீராக. குடும்பங்களை கர்த்தர் நினைந்தருளி நன்மையினால் கிருபையினால் முடிசூட்ட நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென்.